guys, welcome back to our channel. This is Yabi and இன்னைக்கு நம்ம சேனல்ல Don't Be Too Emotional ஓட எபிசோட் 2 பார்க்க போறோம். இந்த வீடியோவும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பெரிய ஜெயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம பெரிய ஜெயின் வந்து எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம குட்டி ஜெயினும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ வந்து அவன் வார்ம் அப் பண்ணிடுறான். அங்கேயே வந்து சீனோ கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம கேப் கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கேப் கேட்குறான், என்ன சொல்கிற, நீ கிஸ் பண்ண போயிட்டு அவன் மேலேயே வார்ம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், என்ன பண்ண, நான் வேற குடிச்சிருந்தேன். ஐயோ, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. இன்னைக்கு அவரும் கிளாஸுக்கு வராரு, நான் எப்படி அவரை இதுவுமே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அண்ணே கேப், ஐயோ இது ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக பெரிய ஜெயினும் வந்து வராரு. பெரிய ஜெயின் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேப் சொல்கிறான். ஒன்று குட்டி ஜெயின் வந்து அங்கேருந்து எழுந்து ஓடுறான். எங்கடா போகிற, இங்கே இரு, அவர் கூட பேசி எல்லா திங்ஸும் சரி பண்ணு. அது எப்படி நீ ஒருத்தர் மேலே வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஓடலாம், பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உட்கார வைக்கிறாரு. நம்ம பெரிய ஜெயினும் வந்து குட்டி ஜெயின் பக்கத்தில் உட்காந்துட்டு குட்டி ஜெயினோட காது கிட்ட போயிட்டு, நேற்று நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேனே, அதுக்கு ஆன்சர் சொல்லுவியா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் பக்கத்தில் கேப் கேட்டுது. அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கான். உடனே குட்டி ஜெயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி, நேற்று என்கிட்ட என்ன கேட்டீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஓ அதுவா, நேற்று நான் உங்ககிட்ட அப்படின்ட்டு பெரிய ஜெயின் சொல்ல வரதுக்குள்ள ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க, நம்ம அப்புறமா பேசலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து குட்டி ஜெயின் வந்து சமாளிக்கிறான். டீச்சரும் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் நிறையா டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம 3 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட் டைப் யாருன்னா அவங்க தான் வந்து கிவ்வர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பீப்புள் வந்து மற்ற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க மக்களையும் வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. செகண்ட் கேட்டகரி யாருன்னா அவங்க வந்து டேக்கர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கிட்ட இருந்து திங்ஸ் எல்லாமே இவங்க எடுத்துப்பாங்க. இவங்க வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே தான் தருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனில் நிறையா பேர் வந்து வச்சுக்கக்கூடாது. அடுத்தது ஃபைனல் குரூப் யாருன்னா மேட்சர்ஸ். இவங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து இவங்க திரும்பி தருவாங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் வந்து லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பெரிய ஜெயின் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையை எடுத்து குட்டி ஜெயினோட காலில் வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு கிளாஸில் இருக்க கிளாஸ்மேட்ஸ்லாம், அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது போகுதா, எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஒருவேளை பெரிய ஜெயின் கேவாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து காசிப் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் வந்து குட்டி ஜெயின் பெரிய ஜெயின் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. பெரிய ஜெயின் வந்து அவரோட கையை குட்டி ஜெயினோட ஷோல்டர்லேயும் வச்சிட்ருக்காரு. பின்னாடி இருக்கவங்கலாம், பெரிய ஜெயின் யார் கூட போயிட்டுருக்கா, பெரிய ஜெயின் கூட போகிறது யாரு, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே, அந்த பையனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இவன் தானே அன்றைக்கி வீடியோவில் கூட இருந்தான், அவங்க 2 பேரும் ரொம்ப சுற்றிகிட்டே இருக்காங்களே, அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் காசிப் பண்ணுறாங்க. இப்போ வந்து வெளில நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்லேயும் ஏறுறாங்க. நம்ம பெரிய ஜெயினோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. குட்டி ஜெயின் ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, உங்கள் காண்டோ ரொம்ப ஃபேன்சியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னை ஆல்ரெடி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, ஆனால் நீ ஏன் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுவா, அன்னைக்கு நான் கொஞ்சம் போதையாக இருந்தேன்ல, அதனால் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு குட்டி ஜெயின் சொல்லிட்டான். அப்போது பெரிய ஜெயினுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஜெயின், நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலி மட்டும்தான், எனக்கு அடிக்கடி வரும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்க, என்னை பற்றி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்னாச்சு, நீங்கள் ஏன் இப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி யாருமே கவலைப்பட்டது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்குறான். அவரும் வந்து ஒன்றுமே சொல்லலை. அங்கே இருக்க பியானோவை பார்த்துட்டு குட்டி ஜெயின், உங்களுக்கு பியானோ கூட ப்ளே பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பெரிய ஜெயின் போயிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. இதையும் வந்து இவன் பார்த்துட்டு, நீங்கள் எப்படி எது பண்ணாலும் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னாலையும் ப்ளே பண்ண முடியும், ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ 2 பேரும் உட்காந்து பியானோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய ஜெயின் வந்து குட்டி ஜெயினுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம குட்டி ஜெயினும் வந்து ப்ளே பண்ணுறான். அப்போ பெரிய ஜெயின், உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை வந்து போட்டு விடுறாரு. அந்த செயினில் இருக்க டாலர் என்னென்னா ஒரு கீ மாதிரி இருக்குது.
நம்ம பீஜன் போட்டிருக்க செயினில் ஒரு லாக் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த லாக்கோட கீ இவன் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்து அந்த செயினை கொடுக்குறாரு. போட்டு விட்டுட்டு, ஹே எல்லாரும் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் நம்ம டேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி செயினோட கையை வாங்கி, ஸோ நம்ம நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு குட்டி செயின் சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா, எல்லா ரூமர்ஸும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் கெட்டவங்க இல்லை, ஆனால் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல, ஒருவேளை மக்களுக்கு தான் உங்களை ஃபுல்லாக தெரியலையா, இல்லை எனக்கு உங்களை முழுசாக தெரியலையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இப்போவே நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி குட்டி செயின் சொல்கிறான். உடனே பெரிய செயின் வந்து அவரோட கையை எடுத்துடுறாரு. அப்போது நம்மளுக்கு நடுவில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே நீ இல்லை அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு உங்களை பற்றி இன்னும் நல்லா தெரியணும், அதனால் நம்ம வேணால் ஏன் டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி செயின் சஜஸ்ட் பண்ணுறான். என்னது டாக்கிங் ஸ்டேஜா அப்படின்ட்டு இவர் கேட்க, ஆமாம், நம்ம ஒருத்தரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ரூமர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்ட்டு நான் வந்து உனக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அங்கேயே சீனும் கட் ஆகுது. நம்ம குட்டி செயின் அவனோட ரூமில் உட்காந்து பெரிய செயினை வந்து வரைஞ்சிட்ருக்கான். ஃபோன்லேயும் பெரிய செயின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவன், விடுங்க நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம், நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். என்ன சொன்ன, எனக்கு ஒழுங்காக கேட்கல, சவுண்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஏன் இப்படி ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு February 27 தான் வந்து அந்த ஒரு காம்படிஷன் இருந்ததில்ல, ட்ராயிங் காம்படிஷன், அதோட டெட்லைன். அதுக்கப்புறமா February 14 வந்து மார்க் பண்ணிடலாம், ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு பெரிய ஜெயின் கிட்ட, டிஜெயின் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர், உன்னை தவிரையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவனுக்கு வந்து செம்மையாக ஷை ஆகிடுது, ரொம்ப சீஸியாக இருக்குது அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். எனக்கு தெரியலை, எனக்கு ஏதாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்காததா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ, எவ்வளோ காசு இருந்தால் இப்படி அனாயிங்காக நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவர் கேட்க, நான் வந்து என்னோடய காம்படிஷனுக்காக ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். நீ வரைகிற எல்லா ட்ராயிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, எது நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணதா, உங்களுக்கு அது எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்கிறாரு. அங்கேயே வந்து இப்போ சீன் கட் ஆகுது. இப்போ இவன் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக உட்காந்து கிஃப்ட் செஞ்சிட்ருக்கான். ஒரு பொம்மை மாதிரி செய்கிறான். இவனோட தங்கச்சி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. யாருக்காக இது பண்ணிகிட்ருக்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவியா, போன தடவை நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இந்த தடவையும் கூட்டிகிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்க, யார் சொன்னால் உங்ககிட்ட நாங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். ஓ, அப்போ நீங்கள் இன்னும் டேட் கூட ஆனால் நீ அவனுக்காக உட்காந்து ஆல்ரெடி கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கியா, ஐயோ எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே, எனக்கு அவங்க ஃபோட்டோவை காமி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இவன் இல்லை இல்லை காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பப்போ நான் உனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேன், நீ பிக்சரை காமி அப்போ தான் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் தங்கச்சி சொல்ல, நான் உனக்கு அப்புறமா காமிப்பா, ஏன் என்னை இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, நீ இப்படி தொல்லை பண்ணுறதுனால நான் வந்து இதை தப்பாக பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நீ பிக்சரை மட்டும் நான் காமியேன், நான் ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவள் தங்கச்சி சொல்கிறா. இவன் வந்து தெரியாமல் ஊசியை வச்சு கையில் குத்திக்கிறான். பாரு உன்னால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நீயே தானே நான் கையில் குத்திக்கிட்ட, உனக்கு ஒழுங்காக பண்ண தரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்க போகிறா. அங்கேயும் வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் கேஃபெட்டேரியாவில் காமிக்கிறாங்க. நம்ம குட்டிச்சேன் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வரான். அப்போது ஒரு பொண்ணு இவன்கிட்ட கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருப்பாள், அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. இவனும் சாரி சொல்கிறான், அவளும் வந்து சாரி சொல்கிறா. உடனே இவன், சாரி நான் வந்து உன்கிட்ட அன்னைக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல, நான் வந்து அப்பயே சொல்லியிருக்கணும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, உன்கிட்ட பொய் சொன்னதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அவளும் நானும் சாரி, நான் வந்து உன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது, சாரி அப்படின்ற மாதிரி வந்து அவளோ சொல்கிறா. அப்போ கேப் சொல்கிறான், நீங்கள் 2 பேருமே ஒரு தப்பும் பண்ணலை, டைமிங் தான் வந்து கரெக்டாக இல்லை, சரி அதான் நீங்கள் இப்போ பேசி கிளியர் பண்ணிட்டீங்களே, வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனும் உட்காரான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, டே
நல்ல வேளை அவர் வந்து உன்னை டேட் பண்ணுறாரு, இதே அவர் வேற யாராவது டேட் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையாக நீ ஸ்டார்டிங்லேயே உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் ரிலீஃபாக இருந்திருக்கும். சரி, எப்படி ஆச்சு, எப்படி அவருக்கு உன்னை பிடிச்சது, எப்போ உனக்கு அவரை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணது, எல்லாமே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு ரொம்ப ஷை ஆயிடுது. அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு, ஓ சரி, இதுக்கப்புறம் நான் அந்த கொஸ்டினும் கேட்கல, நீ ரொம்ப எம்பாரஸ்டாக இருக்க, நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் ஜூஸ் வாங்க போகிறேன், யாராவது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருக்க இன்னொரு பொண்ணும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறா. அப்போ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் கையில் இருக்க பேண்டேஜை வந்து இவனோட ஃப்ரெண்டு புட் பார்த்துட்டு, நீ பிஜேன் கிட்ட ஏதாவது டீல் போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். குட்டிச்சேன் ஒன்னே, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன டீல், எதை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, உன் கையில் அப்போ எப்படி அடிபட்டது அப்படின்ற மாதிரி பூட் கேட்குறான். அதுவா, அதை நான் தைச்சிட்டு இருக்க சொல்ல தெரியாமல் கையில் ஊசி வச்சு குத்திக்கிட்டேன் அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு, நீ ஷோராக சொல்லிட்டியா, பொய் சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஏன்னா உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன், சரி நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன டீல் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு தெரியும்ல பியோம் இருக்கார்ல, அவர் எப்படி நேஷ்னல் டீம் ஃபார்ம் பண்ணாரு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ என்ன பியோமுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நினச்சியா நேஷ்னல் டீம் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இவனும் அவர் விளையாண்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு தலையாட்டுறான். எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க, அவர் எப்படி நேஷ்னல் டீம் ஃபார்ம் பண்ணார்னா அவர் வந்து பிஜேன்னு கூட ஏதோ ஒரு டீல் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் பிஜே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருந்தார்ல, அது கூட அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, அது வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்போர்ட்ஸ் காரா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி வந்து கேப் சொல்கிறான். ஆமாம், ஃபஸ்ட்டு பிஓம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார், ஆனால் பிஜேன்னு வந்து எப்படியோ வந்து அவர்கிட்ட இருந்து அந்த காரை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிஓமுக்கு பிஜேன்னாவே ரொம்ப பயம், நீங்கள் கூட முன்னாடி பார்த்துருப்பீங்களே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம குட்டி சேனுக்கு ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பிஓம் வந்து முட்டி போட்டு சாரி கேட்டாரே, அதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் குட்டி சேன் கேட்குறான், சரி ஒரு டீல் போடுறோன்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு பூட் சொல்கிறான், அதிகமாகலாம் எதுவும் இல்லை, வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ அவர்கிட்ட ஏதாவது கேட்குறனா அவர் வந்து உன்கிட்ட கொடுத்துருவாரு, கொடுத்ததுக்கப்புறம் அவர் உன்கிட்டேருந்து என்ன வேணாலும் எடுத்துப்பாரு, நீ அவர்கிட்ட அதை வந்து கொடுத்துடணும், நீ வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கண்டிஷனை சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் பண்ணால் அவருக்கு என்ன கெயின் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க, எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எப்போவுமே இதை தான் பண்ணுவார், அவர் ஸ்டார்டிங்கில் வந்து நீதான் ஸ்பெஷல் நீதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவார், நீ அதை நம்பினதுக்கப்புறம் நீ வந்து அவர்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவ, அப்போ தான் வந்து அவர் கூட வந்து டீலும் நீ ஃபார்ம் பண்ணுவ, அவர் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவும் அப்படி சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க இவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இவன் யோசிச்சு பார்க்குறான். அதனால் ப்ளீஸ் அவர் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுக்காத, அதே மாதிரி அவர் கூட எந்த டீலும் வந்து நீ போட்டுக்காத, இல்லாட்டி வந்து அவர் அப்புறம் உன்னோட லைஃப்பும் வந்து ஸ்பாயில் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி பூட் சொல்ல, உனக்கு தெரியும்ல நான் பீப்புளை ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். உனக்கு ஒன்றுமே தெரியல, உனக்கு தெரியாதுல்ல, அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து சைக்காலஜியில் கிராஜுவேட் ஆகிருக்காரு அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு, ஹார்வர்டா, எனக்கு தெரியவே தெரியாது, அது உண்மையாக இருந்தால் அவர் என்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஆமாம் அவர் உன்னை மனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காரு, அதனால தான் வந்து உன்கிட்ட சொல்லலை, உனக்கு இதுவும் தெரியுமா, அவருக்கு 27 வயசாகுது அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு இவனுக்கு ஒன்று டென்ஷன் ஆகிடுது. என்ன நீ ஓவராக பொய் சொல்லிக்கிட்டே இருக்க, உன்கிட்ட ப்ரூஃப் ஏதாவது இருக்கா, எதனால் நீ இப்படி ஆன அப்படின்ற மாதிரி இவன் வந்து கத்துறான். உடனே அவன் எழுந்து, நீ இப்படி ஸ்டூப்பிடாக இருக்கனால தான் அவன் வந்து உன்னை ஈஸியாக ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பூட் சொல்கிறான். நீ என்ன, நீ மட்டும் ரொம்ப கிரேட் அப்படின்னு நினைக்கிறியா, நீ ஏன் இவ்வளோ மோசமான பர்சனாக ஆகிட்ட, ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி இப்படி பேசிகிட்டே இருக்கே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி செயின் வந்து கத்திடுறான். உடனே பூட்டும், ஓகே, ஓ உனக்கு இப்படி தானே வேணும், சரி நானே வந்து உன்னை குஷ் பண்ணுறேன், அவர் வந்து உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையே வந்து இதுவாக போகுது அப்படின்ற மாதிரி பூட் வந்து சொல்கிறான். உடனே இவனுக்கு செம்ம கோவமாயிடுதா, உனக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பூட்டோட முகத்திலே வந்து பஞ்ச் பண்ணிடுறான். கேப் வந்து எதுக்குடா நீ அவனை அடிச்ச, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த 2 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. அவங்களும் அங்கேயே நின்று வந்து பார்க்குறாங்க.
இவன் வந்து இவன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ குட்டி ஜெயின் வந்து பெரிய ஜெயினோட காரில் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏய் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அப்படின்ட்டு இவனும் வந்து அமைதியாக இருக்கான். இல்லை நீ ரொம்ப அமைதியாகவே இருக்கியா, எப்போவுமே மாதிரியே நீ இல்லை, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு, நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு குட்டி ஜெயின் சொல்கிறான். ஆமாவா, யாருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். ஓ உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. நீங்கள் எப்படி இவ்வளோ அன்போதாக இருக்கீங்க, இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து குட்டி ஜெயின் கேட்குறான். என்ன சொல்கிற, மற்றவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறியா? நானும் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் என்னை பற்றி கேட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாமே வெறும் ரூமர்ஸ் தான், அதனால் நான் வந்து அதை கண்டுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து வெளில போலீஸ் நிற்கிறாங்க. காரை வந்து நிறுத்திட்டு உங்களோட லைசன்ஸ் காமிங்க, அதே மாதிரி நான் டெஸ்ட் பண்ணணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவரும் வந்து லைசன்ஸ் எடுக்க அவரோட வாலெட்லேருந்து எடுக்கிறாரு. அப்போ அவரோட ஒரு கார்டு மட்டும் கீழே விழுந்துருது. அதை வந்து குட்டி ஜெயின் வந்து எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் பார்த்தா வந்து டேட் ஆஃப் பர்த்தில் 1993 இருக்குது. அப்போ இவனுக்கு பூச்சனர்லாம் ஞாபகம் வருது. இவன் வந்து அந்த கார்டே வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ பெரிய ஜெயின் வந்து இவனோட கையை பிடிக்கிறாரு. இவனுக்கு வந்து பயமாயிருது. உன் கையில் என்ன அடிபட்டிருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுவா ஒரு முள்ளு குத்திருச்சு, ஆனால் நான் வந்து அதை ஆல்ரெடி எடுத்துட்டேன், இப்போ எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரியே வந்து அவர் சொல்கிறாரு. இந்த போலீஸும் நீங்கள் கிளம்பலாம், உங்களோடது எல்லாமே முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்போ கார் வந்து நம்ம குட்டி ஜெயினோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. நம்ம பெரிய ஜெயின் குட்டி ஜெயினை பார்த்துட்டு, இந்த கார்டுனால தானே நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரி அவரோட அந்த கார்டை காமிச்சு கேட்குறாரு. நம்ம குட்டி ஜெயின் ஒன்று, உங்களுக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டதே இல்லை, ஆனால் வந்து இன்னைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டே வந்து அடிச்சிட்டேன், உங்களுக்காக வந்து என் ஃப்ரெண்டே நான் இன்னைக்கு அடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு, நீ சண்டை போட்டியா அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப வரியாக கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, இது வரைக்கும் என்கிட்ட சொன்ன பொய்யை தவிர வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, உங்களோட ஏஜ், அப்புறம் நீங்கள் ஹார்வர்டில் படித்தது, இதெல்லாமே வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நான் வந்து உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் சொல்ல, இது தவிர வேறு ஏதாவது உனக்கு வேணும்னே என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. சரி, பிஓமோட ஸ்போர்ட்ஸ் கார் நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்க, நான் எடுக்கலை அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. சரி, டீயை நீங்கள் தான் ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அடுத்த கொஸ்டினா, டீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அவன் வந்து யூனிவர்சிட்டியோட ஃபண்ட்ஸ் எல்லாம் திருடுறதுனால தான் அவன் ஜெயிலுக்கு போனான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏதாவது பீப்புள் கிட்ட டீல் போட்டிங்களா, எந்த மாதிரி டீல்னா, நீங்கள் எது கேட்டாலும் அவங்க வந்து திருப்பி கொடுத்துடணும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் வந்து கேட்குறான். சரி, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஃபேவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பெரிய ஜெயின் கேட்குறாரு. அது குட்டி ஜெயின் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹெல்ப் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது, ஆனால் ஃபேவர்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி. இப்போது நான் யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னா அது வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான், ஆனால் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன். அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து யாருக்காவது ஃபேவர் பண்ணுறேன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபார்முலா அக்ரிமெண்ட் போட்டுப்பேன், 2 பேருக்குமே ஓகே அப்படின்ட்டு அக்ரி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்பேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து குட்டி ஜெயினோட கையை பிடிச்சிட்டு, நான் வந்து உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் வீட்டுக்கா, எதுக்கு அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் கேட்குறான். இல்லை, நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், உன்னோட டாக்கிங் ஸ்டேஜ் பார்ட்னராக நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கார் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய கார் வருது யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இறங்கி வராங்க. நம்ம பெரிய ஜெயினும் ஹலோ சார் அண்ட் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் எல்லாரும் வந்து ஹலோ சொல்கிறாங்க. நம்ம குட்டி ஜெயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது தான் வந்து பிஜே, இவர் வந்து என்னோடய ஃபேக்கல்ட்டியில் 4th இயராக படிக்கிறாரு, யூனிவர்சிட்டியில் எல்லாருமே இவரை வந்து பெரிய ஜெயின் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு அவங்க அம்மா, ஓ உங்கள் 2 பேருக்கும் சேம் நேம் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பெரிய ஜெயினும், என்னோட பேர் ஜெயின் பேட்ரிக், நான் வந்து ஜெயினோட டாக்கிங் ஸ்டேஜ் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஓ ஓகே,
இது உன் வீடா நினச்சிக்கோப்பா, என்னோட செயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல அங்கிள் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் குட்டி ஜெயின் அவனோட தங்கச்சியை காமிச்சு, இது வந்து ஜெயின், இவ வந்து என்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு, இவருக்கு தானே எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் உடனே, ஜெயின் அமைதியாரு அப்படின்ற மாதிரி கண்ணு காமிக்கான். அவங்க அம்மாவும், ஜெயின் இதை வந்து உன் வீடான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஜெயின் கிட்ட வந்து, இவன் நீ ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தவனை விட ரொம்ப ஹான்சமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம குட்டி ஜெயினும் ஒரே ஆக்வர்டாக சிரிக்கிறான். அவங்க அம்மா, இன்னைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உடனே பெரிய ஜெயின் வந்து, நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் எடுத்து அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம பெரிய ஜெயின் சொல்கிறாரு, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு. இல்லை நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு குட்டி ஜெயின் சொன்னதுக்கு, இல்லை ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஏதாவது வேலை கொடு, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே குட்டி ஜெயின் ஒரு மருந்தோட நேம் சொல்லிட்டு, இது வந்து எனக்கு ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பெரிய ஜெயினும் கதவை திறந்து அங்கே இருக்க பாட்டிலில் இதில் எதா இருக்கும் அப்படின்ட்டு வந்து தேடிட்டுருக்கான். அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஜெயினுக்கு எதுனே தெரில. உடனே குட்டி ஜெயின், இதோ இருக்கு பாருங்க இதான் அப்படின்ட்டு வந்து எடுக்கிறான். அதை பார்த்துட்டு பெரிய ஜெயின் கேட்குறாரு, இதை அப்படியே பச்சையாவா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இல்லை இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணணும். சரி எனக்கு ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவரும் எடுத்து வெயிட் போடுறாரு, அள்ளி அள்ளி வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு குட்டி ஜெயின் இவரோட கையை பிடிச்சி, இவ்வளோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டிஜிட்டல் வெயிட் மிஷினையே யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி பெரிய ஜெயின் கேட்குறான். அதுவா, நாங்கள் ஆல்ரெடி ஒன்று வாங்கினோம், ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அது யூஸ் பண்ண தரலையா, அதனால தான் அது ஒருக்கு பாருங்க அங்கே அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் சொல்கிறான். இவரும் திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா எடுத்த பாட்டிலை கொடுத்து, இந்த பாட்டிலை திருப்பி அங்கே வச்சுடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவனும் வந்து வச்சுட்டு வந்துடுறான். சரி இதை ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் கேட்குறான். அவனோட பேரண்ட்ஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகே நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பெரிய ஜெயின் சொல்கிறாரு. ஷுவராக சொல்கிறீங்களா? உங்களுக்கு பண்ண தரலன்னா சொல்லுங்கள், நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இல்லை என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவே வந்து அவருக்கு ஒழுங்காக பண்ண தரல. அந்த சவுண்டில் எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க. நம்ம குட்டி ஜெயின் வந்து சிரிக்கிறான். இப்போ 5 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பெரிய ஜெயினை பார்த்து, சரி குட்டி ஜெயின் கிளாஸ்லலாம் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே குட்டி ஜெயின், அம்மா இதெல்லாமா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு நீ எப்படி இருப்பான்னு தெரியணும், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பெரிய ஜெயின் சொல்கிறான், அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், எப்போவுமே அவன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனால தான் அவன் ரொம்ப க்யூட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும், ஆமாம் அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல பையனாகவே வளர்ந்துட்டான், யாராவது அவன்கிட்ட ஏதாவது கேட்டால் அவன் வந்து ஒன்றே பண்ணிடுவான், ரெஃப்யூஸே பண்ண மாட்டான், நான் வளர்த்த என்னோட பசங்களில் இவனை மட்டும்தான் நான் ரொம்ப வரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி, அம்மா அப்போ என்னை பற்றி நீங்கள் கவலைப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுவா, நான் உங்கள் அண்ணனை நினச்சி ஏன் கவலைப்படுறேன்னா அவன் ரொம்ப கைண்டான பர்சனாக இருக்கானா, அதே மாதிரி அவன் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுறான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உன்னை குட்டி ஜெயின், அம்மா அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவன் குட்டி குழந்தையா இருக்க சொல்ல இவனோட மெமரி நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக நான் நிறையா தடவை சூப் வந்து வச்சு கொடுத்துருக்கேன், ஆனால் நான் பார்க்காதப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஊற்றிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு குட்டி ஜெயின் சொல்கிறான், ஆமாம் அந்த சூப் ரொம்ப கசக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே பெரிய ஜெயின், எந்த சூப் இப்போ நம்ம எடுத்து வச்சோமே அந்த மெடிசனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நம்ம இப்போ ஒன்று பண்ணோம்ல, நீங்கள் கூட வந்து எங்கள் கடையோட கவுண்டரே வந்து உடச்சிருப்பீங்களே, அதுதான் வந்து அந்த சூப் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பெரிய ஜெனும், இன்னைக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்து டேபிளில் இருக்க பிளேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே நம்ம குட்டி ஜெயின், உனக்கு வாஷ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பெரிய ஜெயின், உங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் இல்லையா
அப்படின்ற மாதிரி கேட்குறா. எல்லாரும் ஒரே ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் இல்லை அப்படின்ற மாதிரி குட்டி செயின் சொல்கிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று நான் கிளம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். அவங்க பேரண்ட்ஸும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீட்டுக்கு வா, அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம செயினுக்கு வந்து திருப்பி ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ பெரிய செயினும் குட்டி செயினும் மட்டும் நிற்கிறாங்க. குட்டி செயின் சொல்கிறான், செயின் எங்களால் கொஞ்ச நாள் எங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம பெரிய செயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அப்போ குட்டி செயினோட தம்பி வரான். இவனோட ஷர்ட்டை தான் வந்து பெரிய செயின் வந்து அந்த ஃபோட்டோஷூட்காக போட்டிருந்தாரு. அந்த குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் நீ தானே ஜெட் அப்படின்ற மாதிரி பெரிய செயின் கேட்குறாரு. ஜெட் வந்து ஆமாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இல்லை, உன்னை பற்றி செயின் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பான் தெரியுமா அப்படின்ட்டு பெரிய செயின் சொல்லிட்டாரு. உடனே ஜெட், ஓ உங்களுக்காக தான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து என் அண்ணன் வாங்கினானா, சரி உங்கள் கார் ரொம்ப அழகாக இருக்குது, நான் அது கூட ஃபோட்டோ எடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பெரிய செயினா ஓகே கண்டிப்பாக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காரை நிறையா ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த காரை நீங்கள் எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே பெரிய செயின், ஏன் உனக்கும் இந்த கார் வேணுமா அப்படின்ட்டு. ஆமாம் கண்டிப்பாக எனக்கு வேணும், இந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுக்கணுன்னா ரொம்ப ஆசை தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு காரை வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு பெரிய ஜெயின், நானும் நினைக்கிறேன் நீ இந்த மாதிரி ஒரு சூப்பர் காரை ட்ரைவ் பண்ணால் செம்ம கூலாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது ஜெட் கேட்கா, நீங்கள் இந்த காரை நான் ஓட்ட விட போகிறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு நீ ஏன் என்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிட்டு, உனக்குன்ட்டு ஒரு சொந்த கார் வேணாமா, அப்படியே உனக்கு ஒரு சொந்த கார் வேணும்னா நீ என்கிட்ட தாராளமாக கேளு, நான் வந்து உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், இந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்குறாங்க. சைலண்ட்டாக ஆயிடுது. இப்போ நம்ம குட்டி செயின் வந்துடுறான். ஜெட், கிச்சனில் உனக்காக கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கோம், போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டும் வந்து கிளம்பிடுறான். நம்ம குட்டி செயின் வந்து ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் ஒன்றும் பேசலை, சும்மா எங்களை இன்ட்ரடியூஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நம்ம பெரிய ஜெட் சொல்கிறான். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு குட்டி செயின் சொல்கிறான். அப்போது உனக்கு பிடிச்சிருக்கா, நீ இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி பெரிய செயின் கேட்க, ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போது உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் பண்ண, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா பெரிய செயின் சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து எனக்காக டிஃபெண்ட் பண்ணதுக்கு. உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா தாராளமாக கேளு, எதாக இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன். சரி என்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னியே, என்னது அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்குறான். அதுக்கு குட்டி செயின் சொல்கிறான், நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்குது அப்படின்ட்டு, அதனால் எங்கள் அப்பா வந்து சொன்னார் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு, அதான் வந்து நீங்கள் இதை குடிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதாங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறான். இப்போ வந்து இவர் வந்து அவரோட வீட்டில் இருக்காரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்து அதை வந்து பாயில் பண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நம்ம குட்டி செயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு, நீ சொன்ன மாதிரியே நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஏதோ ஸ்மெல்லியாக இருக்க மாதிரி எல்லாரும் வந்து மூக்க மூடிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி செயினோட குரூப்பும் வந்து பேசிகிட்டே வந்து இறங்கி வராங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிறது வந்து நம்ம பூட்டு இருக்கான்ல, அவனோட பைக். அந்த பைக் மேலே ஃபுல்லாக ஏதோ ரெட் கலரில் லிக்விட் வந்து ஊற்றிருக்கு. அதை வந்து பூட் பார்க்குறான். என்னாச்சுடா, யார் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்குறான். உனக்கு ஆல்ரெடி தெரியும் இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு, நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு வந்து அவன் சொல்லிடுறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வெயிட்டர் வந்து ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராது. அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய செயின் கிட்ட கொடுக்குறாரு. பெரிய செயின் அதை வாங்கி குட்டி செயின் கிட்ட, இதா உனக்காக தான் வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக நான் வந்து இதை தரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு, இதுலேருந்து வாசனை செம்மையாக இருக்குது, இதெல்லாம் என்ன பூ, நான் இந்த பூவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் சொல்கிறாரு, இந்த பூவோட நேம் லைலாக்ஸ், இதோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் லவ்.
அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. அவனும் அமைதியாக இருக்கான். அதை பார்த்துட்டு என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு பெரிய ஜெயின். குட்டி ஜெயின் சொல்கிறான், இல்லை உங்களோட சர்ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம டாக்கிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. நீங்கள் இவ்வளோ தரீங்களையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா இதனால் இதை விட அதிகமாகவும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியுச்சுன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் எனக்கு தரீங்களா, அதனால் நான் ரொம்ப குட்டியான கிஃப்ட் தான் வச்சுருக்கேன். அது கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனோட பேக்கில் இருந்து அவன் பண்ணால அந்த பொம்மை அதை வந்து எடுத்து கொடுக்குறான். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், அதனால் அந்தளவுக்கு இது ஒன்றும் அழகாக வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவர் வந்து அதை வாங்கி திருப்பி பார்க்குறாரு. அதில் வந்து பெரிய செயின் அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்கு. பீஜன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. உண்மையாவா அப்படின்ட்டு இவன் கேட்க, இதை நீயேவா பண்ண அப்படின்ட்டு பெரிய செயின் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ கையில் அடிபட்டது அது இதனால தானா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் இதை பண்ண சொல்ல ஊசி வந்து குத்தி வச்சு. நீங்கள் வேற சொன்னீங்களா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வேணும் அப்படின்ட்டு, ஆனால் உங்ககிட்ட நிறையா காசு இருக்குது, எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க, அதான் வந்து நான் இது பண்ணேன், ஏன்னா இது உங்களுக்கு வேறு யாரும் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். ஆமாம், அதான் உண்மை தான். யாருமே வந்து என்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே கொடுத்தது இல்லை. எல்லா பீப்புளும் என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா மட்டும்தான் வருவாங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் செயின் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு இன்னொன்று வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வரைஞ்ச ட்ராயிங்கை எடுத்து காமிக்கிறான். இந்த ட்ராயிங்கை நானே பண்ணேன், அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த ட்ராயிங்கில் நம்ம குட்டி செயின் இருக்கான்ல, அவன் வந்து இன்னொரு குட்டி செயினோட கையை பிடிச்சது நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ராயிங் தான் நீ வந்து காம்படிஷனுக்கு அனுப்ப போறியா, இந்த பிக்சரில் இருக்க பர்சன் ரெண்டுமே நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், அந்த காம்படிஷனோட டீமே வந்து நம்ம யாரை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து என்ன அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, ஏன்னா வந்து நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, நான் வந்து என்ன முழுசாக நம்பணும் அப்படின்ட்டு, அதனால தான் வந்து நான் இவ்வளோ தைரியமாக இதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு பெரிய ஜெயின், எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னால் வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே தானே, நீ வீட்டுக்கு போகாதே, என் கூட நைட்டு ஸ்டே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கும் உங்கள் கூட ஸ்டே பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நாளைக்கு எனக்கு சைக்காலஜி குவிஸ் இருக்குது, அது வேறு ரொம்ப கஷ்டம், நான் எதுவுமே படிக்கலை, இதுக்கப்புறம் தான் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் சொல்கிறான். அப்போது நான் வேணால் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு தெரியும்ல நான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி தான் பண்ணேன் அப்படின்ட்டு, நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து அங்கேயே ஸ்டே பண்ணு, அப்படின்னா வந்து திருப்பி உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நம்ம போயிட்டுருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. என்னது அங்கேயே தங்கணுமா அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்க, என்ன உனக்கு தங்க வேணாமா அப்படின்ட்டு வந்து பெரிய செயின் கேட்டுட்டு குட்டி செயினோட கையை வந்து பிடிக்கிறாரு. ஏன்னா வந்து நீ இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு குட்டி செயினோட கையை வந்து கிஸ் பண்ணுறாரு. இவனும் வந்து ஓகே சொல்லிடுறான். இப்போ நம்ம பெரிய செயினோட காண்டோவில் காமிக்கிறாங்க. 2 பேரும் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. நம்ம பிஜெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எதை பற்றி சொல்லிகிட்ருக்காருன்னா காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்ற தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு, நம்மளோட பிஹேவியரும் ஆட்டிடியூடும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அப்போது இந்த தியரி படி பார்த்தா அந்த மாதிரி டைமில் நம்ம எதை சேஞ்ச் பண்ணுவோம், எதனால் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு லேப்டாப் வந்து முடிகிறாரு. அடுத்து நம்ம குட்டி செயின் சொல்கிறான், நம்ம வந்து நம்மளோட ஆட்டிடியூடை தான் சேஞ்ச் பண்ணுவோம், ஏன்னா வந்து நம்ம பிஹேவியர் ஆல்ரெடி நடந்துருச்சு, அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியா சொல்கிறான். ஒன்று பெரிய செயினோ சூப்பராக பண்ண அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே குட்டி செயின் அடுத்த கொஸ்டின் படிக்கலாம் அப்படின்னு லேப்டாப் ஓப்பன் பண்ண போகிறான். அதுக்குள்ளே அவனோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம வேறு ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்குறான். அதுக்கு வந்து அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவரோட கையெடுத்து நம்ம குட்டி செயினோட பாடியில் வந்து பொறுமையாக வந்து வைக்கிறாரு.
டீச்சர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க அவர் வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கிஸ் பண்ணிடுறாரு. இவன் வந்து அவரை பொறுமையாக தள்ளி விட்டுட்டு எழுந்து போகிறான். பின்னாடியே போயிட்டு இவர் வந்து அவனை பிடிச்சி சொஃபாவில் வந்து சாய்ச்சிட்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம குட்டி செயின் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அப்படின்ட்டு சொல்ல வரத்துக்குள்ளேயே பெரிய செயின் வந்து இன்னைக்கு உனக்கு எவ்வளோ தூரம் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ தூரம் மட்டும் தான் நம்ம போகுவோம். உனக்கு எங்கேயாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம குட்டி செயின் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறான். இப்போ வந்து இவங்க 2 பேரும் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. குட்டி செயின் சொல்கிறான், நீங்கள் நான் இங்கே படிக்க கூட்டிகிட்டு வரேன்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. அதுவா, எனக்கு சொல்லி கொடுக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஓ அப்போது வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்குறான். நான் மேஜிக் சூப்பராக பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கையில் வந்து ஒரு மேஜிக் பண்ணி ஒரு கார்டை வர வைக்கிறாரு. இதா உனக்காகத்தான் நான் வந்து இதை எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. அது வந்து இந்த ரூமோட ரூம் கீ, அதை வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து உனக்கும் சொந்தத்தான், எப்போ வேணுமோ நீ வந்து இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம குட்டிச்சே ஆனால் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். போகிற வழியில் வந்து வேறு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை வந்து திறந்து பார்க்குறான். அந்த பாக்ஸை திறந்தா ஒரே மாதிரி நிறையா செயின் வந்து வச்சுருக்காரு. அதோட டாலரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பிளட்டும் இருக்குது. இவன் இதை பார்த்துட்டே இருக்க சொல்லும் பெரிய செயின் வந்து பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆஷா கேட்குறாரு. அதுவா, நான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன்னா இந்த டிசைன்ஸ் செம்மையாக இருந்தது, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்கிட்ட அந்த செயினை கொடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவனும் வந்து கொடுத்துட்றான். சீக்கிரமாக வாஷ்ரூமுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அங்கேயே வந்து அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் சைக்காலஜி டெஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு கொஸ்டின் படித்தான்ல, அந்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நைட்டு நடந்ததெல்லாம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. எக்ஸாமில் எழுதாமல் நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி கனவு கண்டுட்ருக்கான். அதுக்கப்புறமா எக்ஸாமும் வந்து எழுதி முடிச்சிட்டான். இவன் வந்து முடிச்சுட்டு வெளில வரானா, அப்போ கேப் பார்த்து என்னடா எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கா, நல்லா தான் பண்ணேன், பிஜின்னு கூட படிச்சேனா அதனால ஈஸியாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். பார்த்தாவே தெரியுது, நீ சன்ரைஸ் ஆகுற வரைக்கும் படிச்சிருப்ப போலையே, காலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இப்பயும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்க, இவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். டேய், நான் சீரியஸாகவே சொல்கிறேன், பிஜேன்னு கூட உனக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனும் வந்து ஆமாம் எல்லாமே ஓகேவா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அன்னைக்கு பூட்டை என்ன சொன்னா அப்படின்றதெல்லாம் நீ வந்து ஓவராக யோசிக்காத, எனக்கு பிஜேன்னு பற்றி நிறையா தெரியாது, ஆனால் உனக்கு அவர் கூட இருக்கிறது சந்தோஷம்னா எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேப் சொல்கிறான். உன்னை குட்டிச்சேனும் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறான். டேய், நீங்கள் 2 பேரும் எப்போ அஃபிஷியலாக ஆக போகிறீங்க? நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க ஒன்றா இருந்தா, அது இல்லாமல் உனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இவன் வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஓ திரும்பி பாரு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ பூட் வந்து வரான். பூட், உன்னோட பைக் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறான். உடனே கேக், கொஞ்ச நேரம் டைம் விட்டு பாரு, அவன் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி செயின் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறான். இப்போ ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து தொடர்ந்து பார்க்குறான். ஒரு ஸ்டாலில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் வந்து ஜேன், தயவு செஞ்சு பிஜேன் கிட்ட சொல்லி சாம்பை இதுக்கப்புறம் என் பின்னாடி வர வேணான்னு சொல்கிறியா, இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவள் வந்து அழுதுகிட்டே சொல்கிறா. என்னவி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, உனக்கு ஒன்றுமே தெரியாதா, உன் பிஜேன்னு என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. என்ன சொல்ல வர, என்ன பண்ணாரு, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு சொல்கிறான். நீ அவரை டேட் பண்ணிட்டு தானே இருக்க, இது கூட உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அழுவுறா.
எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, என்னதானே உனக்கு உனக்கு அறிவே இல்லையா, இல்லை அவர் உன்னை ஏமாத்திட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்றா. போதும் நிறுத்துறியா, ஏன் எல்லாரும் அவர் ரொம்ப மோசமான ஆள் மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்க, அவ வந்து ஒரு கார்டு எடுத்து இவன் கையில் பிடிச்சிட்டு, உனக்கு பிஜேனை பற்றி முழுசாக தெரியணும்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவ சொல்கிறா. இது என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க, இந்த நம்பருக்கு தான் எங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் வந்து பிஜேன்கிட்ட கால் பண்ணுவோம், நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாரு, அப்போ உனக்கு பிஜேன் பண்ண எல்லா பிரச்சனையும் தெரிய வரும் அப்படின்ட்டு வந்து அவ சொல்கிறா. இவனும் வந்து அந்த கார்டில் இருக்க நம்பரை பார்க்குறான். அதை திருப்பி பார்த்தா ஒரு சிம்பிள் வந்து இருக்குது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. நம்ம பெரிய ஜெயின் இருக்கார்ல, அவரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவரோட ஃபோனுக்கு கால் வருது. இவரோட ஃபோன்லேயும் அதே சேம் சிம்பிள் வந்து இருக்குது. இவர் வந்து குளிச்சுட்ருக்காரு போல். ஃபோன் எடுத்து, ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு, எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கேயே வந்து எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.